ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி சப்பாத்தி, இட்லி, தோசை, நான், ரொட்டி, ஊத்தாப்பம், சுட சுட சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுவையான சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறோங்க. இந்த முறையில் நீங்கள் சைடிஷ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ருசியாக இருக்குங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோட இந்த சைடிஷ் ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம் புது வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் 10 பூண்டு பற்கள் தோலை நீக்கிட்டு சேர்த்துருக்கேன். இதில் 1/4 கிலோ அளவுக்கு தக்காளி பழம், நல்ல பழுத்த பழமாக நாட்டு தக்காளியாக சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காமல் இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க. ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி பக்குவத்துக்கு அரைச்சிட்டு வந்திருக்கேன். இது இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் மேலே கடாயில் 50 ml நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க, அப்போ தான் இந்த சைடிஷ் நல்லா சுவையாக இருக்கும். இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். 2 வரமிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துக்குங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், கட் பண்ணிட்டு சேர்த்துக்கணும். முழுசாக சேர்த்திங்கன்னா எண்ணெயில் சேர்க்கும் போது வெடிக்கும். இப்போ கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் நல்ல பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாங்க. இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது இந்த வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம தக்காளிக்கெலாம் உப்பு சேர்த்தாச்சு. இந்த வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து வதக்கும் போது சீக்கிரம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதில் அரைச்சி வச்சு நம்ம தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டு நல்லா ஒரு 3-4 நிமிஷம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதங்கி வரட்டுங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துருக்கேன். இப்போ இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க, மூடியை ஓப்பன் பண்ணி. இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சோம் பார்த்தீங்களா, அதிலே ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மிக்ஸ் பண்ணி இப்போ இந்த தக்காளி தொக்கோடு சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கு. இந்த வெல்லம் சேர்த்து இந்த தக்காளி தொக்கு செய்யும்போது நமக்கு அந்த புளிப்பு, காரம் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி நல்ல தொக்கு சுவை கூடுதலாக கிடைக்கும். இப்போ வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டு 4 நிமிஷம் போல் மிதமான தீயிலே நல்லா வதங்க விடுங்க. இடையில கலந்து விடணுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் நல்ல தக்காளி தொக்கு வதக்கி எடுத்துருக்க. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இதுதாங்க கரெக்டான பக்குவம். இந்த மாதிரி பக்குவத்துக்கு தக்காளி தொக்கை நம்ம சுருளை வதக்கி எடுத்துட்டோம்னா இது 2-3 நாள் கூட ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். சீக்கிரம் கெட்டும் போகாதுங்க. இப்போ நம்மளுடைய தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. அப்போதே சுவைக்க தோண்டும் இந்த தக்காளி தொக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தாப்பம், சுட சுட சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. இது தக்காளி தொக்கு ஒன்று இருந்தால் போதுங்க, எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். தக்காளி தொக்கு நம்ம இன்றைக்கி செய்தோன்னா 2-3 நாள் கூட வச்சு சாப்பிட்லாங்க. சீக்கிரம் கெட்டு போகாது, ரொம்ப ருசியாக இருக்கும். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த தக்காளி தொக்கு வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுக்கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.